Good evening, friends. Good evening, Good ma'am. evening, Ramesh. Yes, good evening, ma'am. Good evening, sir. லிங்குவிஸ்டிக்ஸ்லேருந்து கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸை இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் மாதிரி பார்க்க போகும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன? Scientific study of language. Study of language. எஸ் சார், சூப்பர். சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ், அதை தான் வந்து நம்ம லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் லிங்குவிஸ்ட் அப்படின்னா யாரு? Who is a linguist? One who Consciously study language. Yes, super. One who consciously studies the nuances of language. ஒரு லாங்குவேஜோடைய நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து படிக்கக்கூடிய ஒருத்தரை வந்து நம்ம லிங்குவிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கோர்ஸ் இன் மாடர்ன் லிங்குவிஸ்டிக்ஸ், இது யாரோட ஒர்க்? Charles Hopkins. எஸ், சூப்பர். சார்ல்ஸ் ஹாக்கெட். அண்ட் இதை என்னன்னு சொல்கிறோம் நம்ம? Bible of linguistics. எஸ், பைபிள் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ சார்ல்ஸ் ஹாக்கெட்டுடைய கோர்ஸ் இன் மாடர்ன் லிங்குவிஸ்டிக்ஸ், இந்த ஒர்க்கை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பைபிள் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் பப்ளிஷ்ட் இன் தி இயர் 1955. சார்ல்ஸ் ஹாக்கெட்டுடைய கோர்ஸ் இன் மாடர்ன் லிங்குவிஸ்டிக்ஸ். ஓகே, லிங்குவிஸ்டிக் கம்பீட்டன்ஸ், இது யாருடைய டேர்ம்? Linguistic competence. Noam Chomsky. Yes, super. Noam Chomsky. ஸோ ஒரு லாங்குவேஜை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண தெரியறத வந்து நம்ம வந்து ஒரு நாலேஜ் இன் லாங்குவேஜ், அதை வந்து நம்ம லிங்குவிஸ்டிக் கம்பீட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் கம்யூனிகேட்டிவ் கம்பீட்டன்ஸ், இது யாரோட டேர்ம்? Delhaims. எஸ், சூப்பர். டெல்ஹைம்ஸ். ஸோ எவ்வளோ எஃபெக்டிவாக நமக்கு தெரிஞ்ச நாலேஜை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது, கம்யூனிகேஷனில் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது கம்யூனிகேட்டிவ் கம்பீட்டன்ஸ். ஸோ லிங்குவிஸ்டிக் கம்பீட்டன்ஸ், இட் இஸ் பை நோம் சாம்ஸ்கி, அண்ட் கம்யூனிகேட்டிவ் கம்பீட்டன்ஸ் பை டெல்ஹைம்ஸ். ஓகே, ஸ்மாலஸ்ட் சவுண்ட் யூனிட், அதை என்னன்னு சொல்கிறோம்? ஸ்மாலஸ்ட் சவுண்ட் யூனிட். Phoneme. ஓகே, ஃபோனீம், கரெக்ட். அண்ட் ஸ்மாலஸ்ட் மீனிங்ஃபுல் யூனிட், அதை என்னன்னு சொல்கிறோம்? Morpheme. எஸ், சூப்பர். மார்ஃபீம். அண்ட் ஸ்டடி ஆஃப் மீனிங்ஸ், அதை எப்படி சொல்கிறோம்? Semantics. எஸ், சூப்பர். செமாண்டிக்ஸ். ஓகே. ப்ராக்மேட்டிக்ஸ் அப்படின்னா என்ன? ப்ராக்மேட்டிக்ஸ். Study of meanings according to the situations. எஸ், சூப்பர். ஒரு வேர்டோட மீனிங் ஒரு மீனிங்கை நம்ம வந்து கான்டெக்ஸ்டோட, சோஷியல் கான்டெக்ஸ்டோட சேர்த்து படித்தோம் அப்படின்னா அது வந்து ப்ராக்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சான்ஸ்கிரிட், லாட்டின், கிரீக், இந்த 3 லாங்குவேஜஸ்க்கும் வந்து சேம் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. இது 3மே வந்து ஒரே இதில் இருந்தால் இதெல்லாமே வந்து சிஸ்டர் லாங்குவேஜஸ் அப்படின்ற மாதிரி சொன்ன ஒரு ரைட்டர் யாரு? William Jones. எஸ், சூப்பர். சார் வில்லியம் ஜோன்ஸ். Imagination. சூப்பர். வில்லியம் ஜோன்ஸ். ரங்க நாச்சியார் மேம், இன்னொரு தடவை அதை சொல்லிடுறீங்களா அந்த ஒர்க்? Ma'am, imagination ratio. இமேஜினேஷன் ரேஷியோ மேம்? Ma'am, அந்த work name imagination ratio தானே மேம்? ஓகே மேம். இல்லை, எனக்கு கிளியராக தெரியல. நீங்கள் கன்ஃபார்மாக சொன்னீங்க அப்படின்னா நான் நோட் பண்ணிக்கலாம். ரெஃபர் பண்ணிட்டு சாட் பாக்ஸில் போட்டுறேன் மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஸோ சான்ஸ்கிரிட், லாட்டின், கிரீக், இந்த 3க்குமே வந்து சேம் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி எஸ் மேம் சொல்கிறேன். சான்ஸ்கிரிட், லாட்டின், கிரீக், இந்த 3 லாங்குவேஜஸ்க்குமே வந்து சேம் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. ஸோ இந்த 3மே வந்து ஒரே எப்படி சொல்கிறது, ஒரே இதில் இருந்தால் இது 3மே எமர்ஜ் ஆச்சு அப்படின்ற ஒரு அந்த சிமிலாரிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணது யார் அப்படின்னா சர் வில்லியம் ஜோன்ஸ். சர் வில்லியம் ஜோன்ஸ். அண்ட் ஃபாதர் ஆஃப் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறோம்? Ferdinand Saussure. எஸ், சூப்பர். ஃபாதர் ஆஃப் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னு சொல்கிறது ஃபெர்டினாண்ட் டி சஷூர். அண்ட் ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னு யாரை சொல்கிறோம்? Benjamin Lee Woods.
சாரி, லியோனால்ட் ப்ளூம்ஃபீல்ட். எஸ், லியோனார்ட் ப்ளூம்ஃபீல்டை தான் வந்து ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாதர் ஆஃப் ஸ்ட்ரக்சரலிசம் இஸ் ஃபெர்டினாண்ட் டி சசோ அண்ட் ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் ஸ்ட்ரக்சரலிசம் இஸ் லியோனார்ட் ப்ளூம்ஃபீல்ட். அண்ட் அ கோர்ஸ் இன் ஜெனரல் லிங்குவிஸ்டிக்ஸ், இது யாரோடது? ஃபெர்டினாண்ட் டி சஷூர். எஸ், சூப்பர், ஃபெர்டினாண்ட் டி சஷோ. அ கோர்ஸ் இன் மாடர்ன் லிங்குவிஸ்டிக்ஸ்? சார்ல்ஸ் ஹாக்கெட். Yes, super, Charles Hawkins. So, course in general linguistics, it is by Ferdinand Saussure. It is published in the year 1916. 1916. And methods of structural linguistics, இது யாரோட work? செலிக் ஹாரிஸ். Yes, super, Zelig Harris. Work உடைய name வந்து Methods of Structural Linguistics. இது publish ஆன year வந்து 1951. And Zelig Harris வந்து நோம் சாம்ஸ்கி உடைய teacher. Zelig Harris, Zelig Harris. Zelig Harris, work உடைய name Methods of Structural Linguistics. அண்ட் ஃபெர்டினாண்ட் டி சஷோர் வந்துட்டு இந்த கோர்ஸ் இன் ஜெனரல் லிங்குவிஸ்டிக்ஸில் நிறைய டேர்ம்ஸ் வந்து நான் பேசியிருப்பாரு. ஸோ இது எல்லாமே நம்ம கிளாஸஸில் பார்த்த டேர்ம்ஸ் தான். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டயக்ரானி அண்ட் சின்க்ரனி? Diachronic is historical evaluation of a language. எஸ், சூப்பர். Synchronic ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ல அந்த லாங்குவேஜோட டெவலப்மெண்ட் ஆர் எவாலுவேஷன் என்ன மாதிரி இருந்தது? எஸ் மேம், சூப்பர். எஸ், டீச்சர் ஆஃப் நோம் சாம்ஸ்கி. ஜெலிக் ஹாரிஸ் அப்படின்றவர் நோம் சாம்ஸ்கியோடைய டீச்சர். ஓகே, ஸோ டயக்ரானி அண்ட் சின்க்ரானி பார்த்தோம். ஸோ கெஜப்ரியா சொன்ன மாதிரி டயக்ரானி அப்படின்றது ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ். ஓவர் த டைம் ஒரு லாங்குவேஜ் வந்து எப்படி இவால்வ் ஆகிருக்க, ஒரு பர்டிகுலர் வேர்டு வந்து எப்படி முந்தி காலத்தில் எப்படி இருந்தது, மாடர்ன் பீரியட்ல எப்படி இருக்கு, அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடி பண்ணுறது டயக்ரானி. அண்ட் சின்க்ரானி அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் அந்த லாங்குவேஜ் எப்படி இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் 17th centuryல இந்த லாங்குவேஜ் எப்படி இருந்தது, ஆர் இந்த பர்டிகுலர் வேர்டோட மீனிங் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடை எடுத்து படிக்கிறது சின்க்ரோனி அப்படின்றது. அண்ட் லாங் அண்ட் பரோல், இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? லாங் இஸ் டோட்டல் லாங்குவேஜ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணுறது. அண்ட் பரோல் அப்படிங்கிறது வந்துட்டு இண்டிவிஜுவல் அட்டரன்ஸ் இன்ஃபார்மலாக இருக்கும், நம்ம எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டோம். எஸ், சூப்பர். ஸோ கெஜப்ரியா சொன்ன மாதிரி லாங் அப்படின்றது ஒரு லாங்குவேஜில் உள்ள எல்லா ரிசோர்ஸஸையும் நம்ம லாங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிராமர், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸஸையும் வந்து லாங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் பரோல் அப்படின்னா நமக்கு அதில் என்ன தெரியும் அண்ட் நம்ம எவ்ரிடே லைஃப்பில் எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது பரோல். ஸோ பரோல் அப்படின்றது இண்டிவிஜுவல் அட்ரன்ஸ், அதை தான் வந்து பரோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் சைன், சிக்னிஃபையர், சிக்னிஃபைடு, ஸோ இது மூணுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? சைன், சிக்னிஃபையர் அண்ட் சிக்னிஃபைடு. சிக்னிஃபைடு வந்துட்டு நம்மளோட அட்டரன்ஸ் அண்ட் சிக்னிஃபைடு வந்துட்டு நம்ம மைண்டில் என்ன மாதிரியான ஒரு இமேஜ் எவோக் ஆகுது அப்படிங்கிறத பற்றின. எஸ், சூப்பர். ஸோ சைன் அப்படின்றது சிம்பிள் அண்ட் சிக்னிஃபையர் அப்படின்றது கெஜப்ரியா சொன்ன மாதிரி அது வந்து ஃபோனிக் சவுண்ட். நம்ம நார்மலாக சொல்லப்போனால் வேர்டை தான் வந்து நம்ம சிக்னிஃபையர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ சிக்னிஃபையர் அப்படின்னா ஃபோனிக் சவுண்ட் ஆர் வேர்ட். அண்ட் சிக்னிஃபைடு அப்படின்றது மென்டல் இமேஜ். இப்போ நான் ட்ரீ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்னோட மைண்டில் ஏதோ ஒரு ஆலமரம் வரலாம். அண்ட் ட்ரீ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கேட்குறவங்க இன்னொருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அரச மரம் இல்லை வேப்ப மரம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இமேஜஸ் வரலாம். ஸோ அந்த மென்டல் இமேஜை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சிக்னிஃபைடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ சிக்னிஃபையர் இஸ் ஃபோனிக் சவுண்ட் ஆர் வேர்ட் அண்ட் சிக்னிஃபைடு அப்படின்றது மென்டல் இமேஜ். ஸோ இந்த சிக்னிஃபையர் அப்படின்றது எல்லாருக்குமே சேமாக தான் இருக்கும். எஸ், சிக்னிஃபையர் அப்படின்றது சேமாக தான் இருக்கும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் வந்து சிமிலராக தான் இருக்கும். ஆனால் சிக்னிஃபைடு வந்து பீப்புள் டு ஆர் பர்சன் டு பர்சன் அது வந்து டிஃபர் ஆகும். சிக்னிஃபைடு அப்படின்றது டிஃபர் ஆகும். ஓகே, சின்டாக்மேட்டிக் அண்ட் பாராடிக்மேட்டிக், இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? சின்டாக்மேட்டிக் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் ஆஃப் வேர்ட்ஸ் இன்டு a single sentence. பாராடிக்மேட்டிக் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மெனி சென்டென்சஸ். எஸ், சூப்பர். சின்டாக்மேட்டிக் அப்படின்றது நம்ம
சின்டாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸை வந்து சின்டாக்மேட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆர் ரிலேஷன்ஷிப் வித்தின் அ சிங்கிள் சென்டென்ஸ், அதை வந்து சின்டாக்மேட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வேற பாராடிக்மேட்டிக் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மெனி சென்டென்சஸ், அதை வந்து பாராடிக்மேட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு யாரோ சொல்கிறோம்? ஃபாதர் ஆஃப் மாடர்ன் லிங்குவிஸ்டிக்ஸ் நாம் சாம்ஸ்கி. எஸ், சூப்பர். நோம் சாம்ஸ்கி. நோம் சாம்ஸ்கியை தான் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் எஸ், நேற்று சாம்ஸ்கியோட 1 or 2 ஹைப்போதிசிஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். சார் சொன்னப்போ பார்த்துட்டு இருந்தோம். காம்ப்ரிஹென்சிபிள் இன்புட், அதுக்கப்புறம் இன்னேட் ஹைப்போதிசிஸ், இதெல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ ஐம் சாரி, ஸோ நம்ம பார்த்த காம்ப்ரிஹென்சிபிள் இன்புட், அதுக்கப்புறம் இன்னேட் ஹைப்போதிசிஸ், இதெல்லாமே வந்து ஸ்டீஃபன் கிராஷனுடையது. ஸோ ஸ்டீஃபன் கிராஷனுடைய அந்த மாடலுடைய நேம் வந்து மானிட்டர் மாடல். ஸோ அதுக்கு கீழே தான் 5 ஹைப்போதிசிஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸ்டீஃபன் கிராஷனுடைய மானிட்டர் மாடல், அதுக்கு கீழே 5 ஹைப்போதிசிஸ் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு அக்யூசிஷன் லேர்னிங் ஹைப்போதிசிஸ். ஸோ இதில் லேர்னிங்க்கும் அக்யூசிஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்கிறாரு. ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கும். லேர்னிங்க்கும் அக்யூசிஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? கான்ஷியஸ் அண்ட் அன்கான்ஷியஸ் லேர்னிங். எஸ், சூப்பர் மேம். ஸோ அக்யூசிஷன் அப்படின்றது சப்கான்ஷியஸாக நடக்கக்கூடியது, நமக்கே தெரியாமல் நம்ம ஒரு லாங்குவேஜை அக்வயர் பண்ணுறது வந்து அக்யூசிஷன். நம்ம மதர் டங் எப்படி கற்றுக்கிட்டோம், நம்ம வந்து கான்ஷியஸாக எஃபர்ட் போட்டு கற்றுக்கிடல, ஜஸ்ட் கேட்குறது மூலமாகவே நமக்கு வந்து அந்த லாங்குவேஜ் பதிவாயிட்டு நம்ம அதை கற்றுக்கிட்டோம். ஸோ அதுதான் வந்து அக்யூசிஷன். லேர்னிங் அப்படின்றது நம்ம கான்ஷியஸாக எஃபர்ட் போட்டு ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது வந்து லேர்னிங் அப்படின்றது. நம்ம இப்போ இங்கிலீஷ் எப்படி கற்றுக்குறோமோ அதை வந்து லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அக்யூசிஷன் லேர்னிங் ஹைப்போதிசிஸ். அண்ட் செகண்ட் ஒன் வந்து மானிட்டர் ஹைப்போதிசிஸ். ஸோ மானிட்டர் ஹைப்போதிசிஸ் நேற்று சார் சொன்னாங்க. ஸோ நம்ம மைண்டில் வந்துட்டு ஒரு மானிட்டர் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு ஃபில்டர் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து கிராமட்டிக்கல் எரர்ஸை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஜாஸ்தியாக வேலை செஞ்சிச்சு அப்படின்னா ஃப்ளூயன்சி அஃபெக்ட் ஆகும், அண்ட் ரொம்ப கம்மியாக வேலை செஞ்சிச்சு அப்படின்னா அக்யூரசி அஃபெக்ட் ஆகும். ஸோ அது வந்து ஆப்டிமலாக ஒர்க் பண்ணணும் அந்த மானிட்டர் அப்படின்றது மானிட்டர் ஹைப்போதிசிஸில் சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு நேச்சுரல் ஆர்டர் ஹைப்போதிசிஸ். ஸோ இதுவுமே நம்ம ஆல்ரெடி கிளாஸஸில் பார்த்துருப்போம். லாங்குவேஜ் அக்யூர் பண்ணுறப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அந்த ஆர்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு 5 ஹோம்ஒர்க்கு ஒரு ஸ்டூடெண்ட்க்கு கொடுக்கும் அப்படின்னா அவன் எதை ஃபஸ்ட்டு படிக்கணும், எதை செகண்ட் படிக்கணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண முடியாது. அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேச்சுரல் ஆர்டர் இருக்கும், அதில் தான் வந்து அவன் அந்த விஷயங்களை அக்வயர் பண்ணுவான். ஸோ லாங்குவேஜ் அக்யூசிஷன் அப்படின்றது அதுக்குன்னு ஒரு நேச்சுரல் ஆர்டர் இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து அந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நேச்சுரல் ஆர்டர் ஹைப்போதிசிஸ். ஸோ லாங்குவேஜ் அக்யூசிஷன் ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் தான் நடக்கும், அதை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து ஆல்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது நேச்சுரல் ஆர்டர் ஹைப்போதிசிஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து இன்புட் ஹைப்போதிசிஸ். ஸோ இன்புட் ஹைப்போதிசிஸ் தான் நம்ம நேற்று பார்த்தோம், காம்ப்ரிஹென்சிபிள் இன்புட் அப்படின்னு சொல்லி I+1 அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ ஐ அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய நாலேஜ், நம்மளோட ப்ரீவியஸ் நாலேஜ் வந்து ஐ அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் +1 அப்படின்றது நியூ நாலேஜ். ஸோ சார் நேற்று சொன்ன மாதிரி நம்ம அவங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்குறப்போ அவங்களோட ப்ரீவியஸ் நாலேஜ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு 1 ஸ்டெப் அஹெடாக அந்த கோர்ஸ் மெட்டீரியல் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது I+1 ஆர் இன்புட் ஹைப்போதிசிஸ். அண்ட் ஃபைனல் ஃபிஃப்த் ஒன் வந்து அஃபெக்டிவ் ஃபில்டர் ஹைப்போதிசிஸ். ஸோ அஃபெக்டிவ் ஃபில்டர் ஹைப்போதிசிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட இமோஷன்ஸ், நம்மளோட ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ஃபியர் ஆர் லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட லாங்குவேஜ் அக்யூசிஷனை ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
நம்ம ஒரு ஃப்ரீயான மைண்ட் செட், நல்ல மோட்டிவேட்டடான ஒரு சிச்சுவேஷனில் தான் லாங்குவேஜ் அக்யூசிஷன் அப்படின்றது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி இமோஷன்ஸ் எல்லாமே வந்து லாங்குவேஜ் அக்யூசிஷனை ப்ரிவெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது தான் அஃபெக்டிவ் ஃபில்டர் ஹைப்போதசிஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் லைட்டாக கொஸ்டின்ஸ் கேட்டுடுறேன். டயக்ரானி, சின்க்ரானி, இது யாரோட டேர்ம்ஸ்? Shashur. Yes, super. Ferdinand D. Saussure. Father of modern linguistics அப்படின்னு யாரை சொல்கிறோம்? Noam Chomsky. Yes, Noam Chomsky, super. Father of structuralism யாரு? Ferdinand D. Yes, Ferdinand D. Saussure. Father of American structuralism? Leonard Bloomfield. Yes, Leonard Bloomfield. And who is the teacher of Noam Chomsky? Zelig Harris. Super. Zelig Harris. And அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க்? Methods and structural Yes, methods of structural linguistics. Okay. Smallest meaningful unit என்னன்னு சொல்லி சொல்றோம்? Phoneme. Morpheme. Yes, morpheme. And smallest sound unit தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா phoneme அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Communicative competence, இது யாரோட டேர்ம்? Delheims. Yes, Delheims. Durkheim. Yes, Delheims. And linguistic competence, இது யாரோட டேர்ம்? Noam Chomsky. Yes, Noam Chomsky. A course in general linguistics, இது யாரோட ஒர்க்? Ferdinand D. Saussure. Yes, super. Ferdinand D. Saussure. A course in modern linguistics? Charles Hockett. Yes, super. Charles Hockett. Lang and parole, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? Lang and parole. Lang follows rules and regulations. Yes, எல்லா கிராமரையும் வந்து நம்ம lang and parole. Individual utterance. Yes, individual utterance வந்து நம்ம parole அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மானிட்டர் மாடல் அதை டெவலப் பண்ணது யாரு? Stephen Krashen. Yes, Stephen Krashen. அண்ட் அதில் எந்த ஹைப்போதசிஸ்ல I+1 அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்றாரு? Input hypothesis. Comprehensible input. Yes, input hypothesis or comprehensible input. அண்ட் நம்மளோட எமோஷன்ஸ் வந்து லாங்குவேஜ் அக்யூசிஷனை ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி எந்த ஹைப்போதசிஸ்ல சொல்றாங்க? Affective filter. Acquisition learning hypothesis. அஃபெக்டிவ் ஃபில்டர் ஹைப்போதசிஸ்ல அப்படின்னு சொல்லி அந்த எமோஷன்ஸ் வந்து நம்மளோட லாங்குவேஜ் அக்யூசிஷனை ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து அந்த லாங்குவேஜ் அக்யூசிஷனோட ஆர்டரை ஆல்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எந்த ஹைப்போதசிஸ்ல சொல்றாரு? Natural order hypothesis. எஸ், சூப்பர். நேச்சுரல் ஆர்டர் ஹைப்போதசிஸ். அண்ட் அந்த கிராமர் செக்கிங் அப்படின்றது ஆப்டிமலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஹைப்போதசிஸ்ல சொல்றாரு? Monitor hypothesis. எஸ், சூப்பர். மானிட்டர் ஹைப்போதசிஸ். அண்ட் லேர்னிங் அப்படின்றது கான்ஷியஸ் எஃபர்ட் அண்ட் அக்யூசிஷன் அப்படின்றது சப்கான்ஷியஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி எந்த ஹைப்போதசிஸ்ல சொல்றாரு? Acquisition learning hypothesis. எஸ், சூப்பர். அக்யூசிஷன் லேர்னிங் ஹைப்போதசிஸ். ஓகே. டயலெக்ட் அப்படின்னா என்ன? டயலெக்ட் Particular group of people சொல்லலாம். எஸ், ஒரு பர்டிகுலர் ரீஜியனில் உள்ள குரூப் ஆஃப் பீப்புள் பேசக்கூடிய லாங்குவேஜை வந்து நம்ம டயலெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் சோஷியோலெக்ட் அப்படின்னா என்ன? ஒரு சோஷியல் குரூப் யூஸ் பண்ற லாங்குவேஜ். எஸ், ஒரு பர்டிகுலர் சோஷியல் குரூப் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜை வந்து நம்ம சோஷியோலெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து பிராமின்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் வந்து நம்ம சோஷியோலெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இடியோலெக்ட் அப்படின்னா என்ன? இண்டிவிஜுவல்ஸ் யூனிக் அட்டரன்ஸ். எஸ், இண்டிவிஜுவல்ஸோட யூனிக்கான அட்டரன்ஸ் வந்து இடியோலெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம பரோலுக்கு ஈக்குவேட் பண்ணி இந்த டேர்மை வந்து சொல்லலாம். ஸோ
ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அந்த லாங்குவேஜ் அப்படின்றது டிஃபர் ஆகும். ஸோ இதை வந்து இடியோலெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டைக்ளாஷியா இந்த டேர்முக்கு மீனிங் என்ன? Formal and informal way of speaking. எஸ், சூப்பர். ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் வே ஆஃப் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு வெரைட்டி இருக்கும். டைக்ளாசியா அப்படின்னா லாங்குவேஜில் ரெண்டு வெரைட்டி இருக்கும். ஒன்று ஹை வெரைட்டி, இன்னொன்று லோ வெரைட்டி. ஸோ ஹை வெரைட்டி அப்படின்றது ஃபார்மலான சிச்சுவேஷன்ஸில், ஸ்கூல்ஸில், ஒரு கம்பெனிஸில், இந்த மாதிரி இடங்களில் பேசக்கூடியது ஹை வெரைட்டி. அண்ட் லோ வெரைட்டி அப்படின்னா இன்ஃபார்மலான சிச்சுவேஷன், நம்ம ஃபேமிலிக்குள்ளே, ரிலேஷன்ஸ்குள்ளே, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ள, இந்த மாதிரி இடங்கள்ல பேசுறது வந்து லோ வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னா என்ன? ரிஜிஸ்டர் ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ற லாங்குவேஜ். எஸ், ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ற லாங்குவேஜ் ஆர் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு ரிலேட்டடான லாங்குவேஜ். இப்போ நம்ம ஸ்கூல் அப்படின்னா நிறைய டெம்ப்ளேட் இருக்கும். என்ன சிட் டவுன், என்ன சொல்றது, டு யூ அண்டர்ஸ்டாண்ட், இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்டாக நம்ம வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போது ஒரு காமெண்ட்ரி, ஸ்போர்ட்ஸ் காமெண்ட்ரி எடுத்துக்கிட்டால் அதில் சில வேர்ட்ஸ் வந்து டெம்ப்ளேட்ஸாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் எஸ் லாயரோட லாங்குவேஜ் கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் யூஸ் பண்ணக்கூடிய செட் ஆஃப் வேர்ட்ஸை வந்து நம்ம ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, பிஜின் அண்ட் கிரியோல் இது நம்ம பார்த்துப்போம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிஜின் அண்ட் கிரியோல்? ஒரு ஸ்பெசிஃபிக் அண்ட் பிஜின் வந்து போக போக எமர்ஜ் ஆகி கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இது பண்ணி ஒரு ப்ராப்பர் லாங்குவேஜ் ஆகும்போது பிஜின் வந்து கிரியோலா மாறிடும். எஸ் மேம். ஸோ பிஜின் அப்படின்னா ஒரு ரெண்டு லாங்குவேஜஸ் வந்து, அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசக்கூடிய மெம்பர்ஸ் ஆர் கம்யூனிட்டிஸ் வந்து ஒன்றா இருக்கிறப்போ அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு புது லாங்குவேஜ் இந்த சென்ஸ் அந்த ரெண்டும் கம்பைன் ஆகி ஒரு லாங்குவேஜ் வந்து உருவாக்கிப்பாங்க. ஸோ அது வந்து பிஜின். ஸோ அதில் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான கிராமர், ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் வந்து இருக்காது. வேற கிரியோல் அப்படின்றது அதே பிஜின் வந்து ரொம்ப நாளாக அவங்க பேசி 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 அதுவே ஒரு லாங்குவேஜாக ஒரு பர்ஃபெக்ஷன் அடைஞ்சிட்டு அப்படின்னா அதை வந்து கிரியோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்பீச் ஆக்ட் தியரி இது டெவலப் பண்ணது யாரு? ஜேஎல் ஆஸ்டின். எஸ், சூப்பர், ஜேஎல் ஆஸ்டின். கோட் ஸ்விட்சிங் அப்படின்னா என்ன? இன்டென்ஷனலா ரெண்டு லாங்குவேஜஸ் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றது. எஸ், ஸோ அது வந்து கோடு மிக்சிங்கில் வரும். கோட் ஸ்விட்சிங் அப்படின்னா ரெண்டு லாங்குவேஜை வந்து ஸ்விட்ச் பண்ணி பேசுறது. இப்போ தமிழில் பேசிகிட்டு இருக்கப்போ அதை இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கப்போ ஸ்டாப் பண்ணி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக நம்ம தமிழ் யூஸ் பண்ணோம், இல்லை வேறு மதர் டங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது கோட் ஸ்விட்சிங். அண்ட் கெஜப்ரியா சொன்ன மாதிரி மிக்ஸ் பண்ணோம், ரெண்டு லாங்குவேஜை இன்டென்ஷனலாக மிக்ஸ் பண்ணி பேசணும் அப்படின்னா அது வந்து கோட் மிக்சிங். பேக் ஸ்லைடிங் அப்படின்னா என்ன? பேக் ஸ்லைடிங் சில்ட்ரன்ஸ் லாங்குவேஜ் ப்ராப்பர் டென்சஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுவாங்கல்ல. எஸ், ராங் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து பேக் ஸ்லைடிங் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நேற்று வருகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அதில் வந்து நேற்றுக்கும் வருகிறேன் அப்படின்றதுக்கும் கிராமட்டிக்கலி அங்கே வந்து கண்கார்டு வந்து இடிக்குது. ஸோ அந்த மாதிரி ராங் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுறத வந்து பேக் ஸ்லைடிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மதரீஸ் அப்படின்னா என்ன? கேர்டேக்கர் ஸ்பீச். எஸ், சூப்பர், கேர்டேக்கர் ஸ்பீச். ஸோ நம்ம ஒரு குழந்தைங்க கூட பேசுகிறப்போ அவங்களோட லெவலுக்கு இறங்கி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செல்லமே தங்கமே அந்த மாதிரி ரொம்ப ஒரு கைண்டான ஒரு ஸ்பீச் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை மதரீஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் கேர்டேக்கர் ஸ்பீச். அண்ட் டிப்தாங்ஸ் அப்படின்னா என்ன? டிப்தாங்ஸ் ஃபொனட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கான்சனன்ட்ஸ் வவல்ஸ் மாதிரி அந்த ஐ ஆய் அப்படிலாம் வரும்ல, ஏ, அது வந்து டிப்தாங்ஸ். எஸ் மேம். ஸோ வவல் கிளைட், கரெக்ட், வவல் கிளைட். டிப்தாங்ஸை வந்து வவல் கிளைட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மேம் சொன்ன மாதிரி ரெண்டு வவல்ஸ் ஜாயின் ஆகி ஒரு சவுண்டு உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை டிப்தாங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் மேம் சொன்னது போல் ஐ, ஆய், ஏய் இந்த மாதிரியான சவுண்ட்ஸ் 2 வவல்ஸ் சேர்ந்து வரக்கூடியதை டிப்தாங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அலோமாஃப் அப்படின்னா என்ன? அலோமாஃப் ஆர்டிகுலேஷன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் மார்ஃபிம் சேமாக இருக்கும். எஸ்மா, சூப்பர். ஸோ ஒரே மார்ஃபிமோட டிஃப்ரெண்ட் ஆர்டிகுலேஷனாக தான் வந்து அலோமாஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேட்ஸ், சிஏடிஎஸ் கேட்ஸ், இதையும் டாக்ஸ், டிஓஜிஎஸ் டாக்ஸ். ஸோ இதில் 2 வேர்ட்ஸ்லேயுமே ஃபைனலாக வரக்கூடிய லெட்டர் பார்த்தோன்னா எஸ். ஸோ ச அப்படின்ற சவுண்ட் தான். ஆனால் கேட்ஸுக்கு சொல்கிறப்போ ச அப்படின்ற சவுண்ட் யூஸ் பண்ணுவோம். வேறஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த எஸ் அப்படின்ற லெட்டரை ஜ அப்படின்னு சொல்லி அந்த சவுண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரே மார்ஃபிமுடைய டிஃப்ரெண்ட் ஆர்டிகுலேஷனை தான் வந்து அலோமாஃப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஃப்ரீ மார்ஃபிம், பவுண்ட் மார்ஃபிம், இது 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஃப்ரீ மார்ஃபிம் அண்ட் பவுண்ட் மார்ஃபிம். ஃப்ரீனா இட் ஹஸ் a meaning or prefix. எஸ் மேம். ஜெகப்பிரியா நீங்க சொல்லுங்க. இருக்கேன்க்கா. அதாவது ஃப்ரீ மார்ஃபிம்னா வந்துட்டு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணுறோம் இல்லையா? டிஸ் அப்புறமா மிஸ் அப்படிலாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அது ஃப்ரீ மார்ஃபிம். பவுண்ட் அப்படின்னா நம்ம சஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஒர்க், ஒர்க்கர், இஆர் சேர்ப்போம். ஓகே. ஸோ கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது, நான் சொல்லிடுறேன். அவள் சொன்ன மாதிரி அந்த எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது டிஸப்பியர் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய டிஸ் அப்படின்றது பவுண்ட் மார்ஃபிம். டிஸ் அப்படின்றது பவுண்ட் மார்ஃபிம். ஸோ அந்த அப்பியர் இருந்தால் மட்டும்தான் இந்த பவுண்ட் மார்ஃபிம் வந்து அதுக்கு ஃபங்க்ஷன் இருக்கும், அதுக்கு மீனிங் இருக்கும். ஸோ அந்த அப்பியரோட அது வந்து கனெக்ட் ஆகி தான் இருக்க முடியும். ஸோ அது வந்து பவுண்ட் மார்ஃபிம். ஆனால் அப்பியர் அப்படின்ற வேர்டு வந்து ஃப்ரீ மார்ஃபிம். ஸோ டிஸப்பியர் அப்படின்ற வேர்டில் டிஸ் அப்படின்றது பவுண்ட் மார்ஃபிம். அண்ட் சஃபிக்ஸுமே வந்து பவுண்ட் மார்ஃபிம் தான். இப்போ ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி இருந்தேன்னா லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணக்கூடிய இஆர் அப்படின்ற அந்த மார்ஃபிம் வந்து பவுண்ட் மார்ஃபிம் தான். வேறஸ் அந்த அப்பியர், ஒர்க் இதெல்லாம் வந்து ஃப்ரீ மார்ஃபிம். அண்ட் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்ன? இன்ஃப்ளெக்ஷன் புதுசாக ஒரு லெட்டர் ஆர் மார்ஃபிம் ஆட் பண்ணுறப்போ வேர்டோட மீனிங் மாறாமல் இருக்கும். எஸ்மா, சூப்பர். ஸோ ஒரு வேர்டில் நம்ம சஃபிக்ஸ் ஆர் ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணுவோம், பட் ஆட் பண்ணுறப்போ அந்த வேர்டோட மீனிங் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அதை தான் வந்து இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம சிங்குலர் ப்ளூரல் சொல்லலாம். இப்போது கேட் அப்படின்னு இருக்குது, அது கூட எஸ் ஆட் பண்ணோம், கேட்ஸ் ஆட் பண்ணோம்னா அதோட மீனிங் வந்து சேஞ்ச் ஆகாது. அந்த நம்பரில் தான் வந்து சேஞ்ச் இருக்குமே ஒழிய மீனிங் அப்படின்றது சேஞ்ச் ஆகாது. ஸோ ஒரு சஃபிக்ஸ் ஆர் ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணுறப்போ அந்த வேர்டோட மீனிங் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா அது வந்து இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கிளிப்பிங் அப்படின்னா என்ன? கிளிப்பிங் clipping of 2 words to give a new word. எஸ். ஸோ ஜெகஷா மேம், நீங்கள் சொல்கிற டேர்ம் வந்துட்டு பிளெண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். 2 வேர்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதை புது வேர்டாக ஃபார்ம் பண்ணோன்னா அது பிளெண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். கிளிப்பிங் அப்படின்றது ஜஸ்ட் அந்த வேர்டை வந்து கிளிப் மட்டும் பண்ணி யூஸ் பண்ணுறது. இப்போது ப்ரொஃபஸர் அப்படின்றதுக்கு ப்ராஃப் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்ட்லேருந்து கொஞ்சத்தை எடுத்து கிளிப் பண்ணி யூஸ் பண்ணுறது கிளிப்பிங். அண்ட் பிளெண்டிங் அப்படின்றது 2 வேர்ட்ஸை வந்து 2 வேர்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதை பிளெண்ட் பண்ணி ஒரு வேர்டாக யூஸ் பண்ணுறது பிளெண்டிங் அப்படின்றது. இப்போ ப்ரோன்னு சொல்றோம்ல, ப்ரோ வந்துட்டு கிளிப்பிங். ப்ரோ, எஸ் மேம் சொன்ன மாதிரி பிரதர் அப்படின்றத ப்ரோன்னு சொல்கிறது வந்து கிளிப்பிங். அண்ட் பிளெண்டிங் அப்படின்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டைல் லஞ்சையும் சேர்த்து பிரன்ச் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து பிளெண்டிங்.
ஆக்ரோனிம் அப்படின்னா என்ன? ஆக்ரோனிம் எக்ஸ்பான்ஷனை வந்து நம்ம அப்படியே அது ஒரு வேர்டா வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். வேர்டா இருக்கும் அது. எஸ் WHO, மேம் சூப்பர். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO. எஸ் மேம் சூப்பர். ஸோ ப்ரொனவுன்ஸ்ட் அப்ரிவேஷன் ஒரு அப்ரிவேஷனை நம்மளால ப்ரொனவுன்ஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அதை ஆக்ரோனிம் அப்படின்னு சொல்லுவோம். மேம் சொன்ன மாதிரி ஹூ, அதுக்கப்புறம் ஆல் இந்தியா ரேடியோ, ஏர், எஸ் சூப்பர், ஏர், இதெல்லாம் வந்து ஆக்ரோனிம். எஸ் பிளெண்டிங்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, மெலடி ப்ளஸ் ட்ராமா, மெலோ ட்ராமா. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல லைட்டாக கொஸ்டின்ஸ் கேட்டுட்டோம். அலோமார்ஃப் அப்படின்னா என்ன? அலோமார்ஃப் ஒன் மார்ஃபிம் டிஃப்ரெண்ட் ஆர்டிகுலேஷன் மேம். எஸ் சார் சூப்பர். சேம் மார்ஃபிமுடைய டிஃப்ரெண்ட் ஆர்டிகுலேஷனை அலோமார்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சஃபிக்ஸ் ஆர் ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணுறப்போ அந்த வேர்டோட மீனிங் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? இன்ஃப்ளெக்ஷன். எஸ் சூப்பர், இன்ஃப்ளெக்ஷன். அண்ட் எதோடைய இன்னொரு நேம் வந்து வவல் கிளைட். டிப்தாங்ஸ். எஸ் டிப்தாங்ஸ். அண்ட் டிஸ்அப்பியர் அந்த வார்த்தையில டிஸ் அப்படின்றது என்ன மாதிரியான மார்ஃபிம்? பவுண்ட் மார்ஃபிம். எஸ் பவுண்ட் மார்ஃபிம். அண்ட் அப்பியர் அப்படின்றது ஃப்ரீ மார்ஃபிம். எஸ் ஃப்ரீ மார்ஃபிம்.